ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த பிரபலங்கள் 1-2 குழந்தைகள் மட்டுமே பெற்றிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம நிறைய பேரை இப்போ பார்த்துட்டு இருப்போம். இப்போ ஆனால் 2லாம் எனக்கு பத்தாதுங்க, 3-4 குழந்தைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை பெற்றுக்கிட்ட நம்ம தமிழ் சினிமா நடிகர்கள் யார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகர் விஜயகுமார் அவர்கள் பற்றி. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஹீரோ, அப்பா, தாத்தா அப்படின்னு சொல்லி இவங்க எந்த ரோல் கொடுத்தாலும் அப்படியே நடிக்கக்கூடிய நடிகர். 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. முத்துக்கண்ணு இவங்களை 1969 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. முதல் மனைவி இருக்கும்போதே 2ஆவதாக நடிகை மஞ்சுளா அவங்கள 1976 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2013 நம்ம நடிகை மஞ்சுளா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு கவிதா, அனிதா, வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி, அருண் விஜய் அப்படின்னு சொல்லி 5 பெண் குழந்தைகளும் ஒரு ஆணும் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் விதமாக ஆங்கரிங்கில் தொடங்கி மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஹீரோ, இப்போது படங்களில் டைரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிகிட்டே போகலாம். ஆர்த்தி இவங்களை 2010 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆராதனா, குகன், பவன் அப்படின்னு சொல்லி 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. KS ரவிக்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவின் பிரபலமான இயக்குனர். 90களில் பல ஹிட் படங்களை இயக்கி தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இன்று வரை அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் படங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்ப படம், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எமோஷனல் கலந்த படமாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்க மனைவி கற்பகம். இவங்களுக்கு 3 மகள்கள் இருக்கிறாங்க. நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் பிரபலமானவர். 80-90களில் பார்த்தீங்கன்னா படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, பிரபலமானாங்க. அந்த டைமில் ஒரு ஆக்ஷன் மற்றும் சீரியஸ் கேரக்டர் ரோலெல்லாம் படங்கள் பண்ணியிருப்பாங்க. இவங்க மனைவி விஜயா. இவங்களுக்கும் 3 மகள்கள், கீர்த்தி, கிரானா, கவிதா அப்படின்னு சொல்லி 3 மகள்கள் இருக்கிறாங்க. நடிகர் சரத்குமார் அவர்கள் இவங்க 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. சாயா இவங்களை 1984 திருமணம் பண்ணி 2000 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2ஆவதா நடிகை ராதிகா இவங்களை 2001 திருமணம் பண்ணியிருக்காங்க. சாயா இவங்களுக்கு 2 மகள்களும் வரலட்சுமி மற்றும் பூஜா அப்படின்னு சொல்லி. நடிகை ராதிகா இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. மொத்தம் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு. நடிகர் முரளி அவர்கள் இவர் இப்போ நம்முடன் இல்லை. 46 வயதில் 2010 ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. 80களில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பிடித்த ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவி ஷோபா 1987 பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் 2 மகன் மற்றும் ஒரு மகள். அதில் நடிகர் அதர்வா மற்றும் நடிகர் ஆகாஷ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நடிகர்கள். நடிகர் நாசர் அவர்கள் இவர் ஒரு வில்லன் ஆக்டர். இவரும் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே நடிக்கக்கூடிய நடிகர். வில்லன் ரோலை நல்லா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. இவங்க மனைவி காமிலா. இவங்களுக்கு 3 பசங்க, அபிகாசன், நூருல் ஹாசன், லூத்பியுதீன். இதில் 2 மகன்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டர், அபிகாசன் மற்றும் லூத்பியுதீன். நடிகர் கார்த்திக் அவர்கள் நவரச நாயகன், கண்டிப்பாக தெரியும், 80களில் இருந்து படங்கள் நடிச்சிருக்காங்க. 2 திருமணம் பண்ணியிருக்காங்க நடிகர் கார்த்திக் அவர்கள். ராகினி மற்றும் ரதி. இவங்களுக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அதில் நம்ம கௌதம் கார்த்திக் இவங்களும் ஒரு நடிகர், இவங்க மகன்தான். நடிகர் விவேக் அவர்கள் 2021 இவருடைய 59வது வயதில் இறந்து போயிட்டாரு. இவங்க மனைவி அருள் செல்வி. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் விவேக் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ட்வின்ஸ் பேபியாக 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அதுவும் இல்லாமல் இவங்க மகன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் தான் இப்போ 4 பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. நம்ம விவேக் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தான் ட்வின்ஸ் பேபி எனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி அதுக்கப்புறம் தெரிவிச்சிருந்தாங்க. காமெடி ஆக்டரான அர்ஜுனன் அவர்கள் இவங்க மனைவி காயத்ரி. இவங்களுக்கும் 2 மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. அதில் ட்வின்ஸ் பேபியா இளன் மற்றும் இயல் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரம். இப்போ படங்களில் நடிச்சிட்டு வராங்க. நடிகர் பாண்டியராஜன் அவர்கள் 1986 வாசுகி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 பசங்க, பிருத்திவி, பிரேம்ராஜா, பல்லவராஜன் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே நடிகர்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் இவங்க 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகை லலிதா குமாரி இவங்களை 1994 திருமணம் பண்ணி 2009 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2ஆவதாக நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் 2010 போனி வர்மா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 மகன் மற்றும் 2 மகள். அதில் ஒரு மகன் இறந்து போயிட்டாங்க. இப்போ 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க.
டிரெக்டர் ஹரி அவர்கள், இவரை பற்றியும் கண்டிப்பாக தெரியும். இவர் இயக்குன படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி. நடிகை பிரீதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. டிரெக்டர் ஹரி அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்ட அப்புறமா பிரீதா அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு படங்களும் நடிக்கலை. 3 பசங்க இருக்கிறாங்க, ஸ்ரீ ஆதி, ஸ்ரீகிருஷ், ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி. நடிகர் விமல் அவர்கள், கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும். இப்போ பல படங்கள் நடிச்சிட்டு வராங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. பல இன்டர்வியூ படங்களில் நடித்த பிடிச்சதை விட இன்டர்வியூ கொடுத்து இவங்க பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லலாம் தெரிவிச்சிட்டு வராங்க. 2010 அக்ஷயா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஒரு டாக்டரை தான் நம்ம நடிகர் விமல் அவர்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன் மற்றும் 1 மகள். நடிகர் வடிவேலு, வைகை புயல் வடிவேலு, ஒரு காமெடி ஆக்டர். இவர் காமெடி ஆக்ட் பண்ணுற அந்த ஒவ்வொரு காமெடியும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டாகவும் அமைஞ்சிருக்கும். இவங்க மனைவி விசாலாட்சி. இவங்களுக்கு 3 மகள் மற்றும் 1 மகன் இருக்காங்க. நடிகர் சிவகுமார் அவர்கள், இவங்க மனைவி கண்டிப்பாக தெரியும், லட்சுமி அவர்கள். இவங்களுக்கும் 2 மகன் மற்றும் 1 மகள். நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி மற்றும் பிருந்தா அவர்கள். டி ராஜேந்தர் அவர்கள், இவங்க ஒரு சிங்கர், டைரக்டர், ஆக்டர் அப்படின்னு சொல்லி இவங்களையும் சொல்லிட்டே போகலாம். இவங்க மனைவி உஷா 1982 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா நடிகர் சிம்பு, நடிகர் குரலரசன் மற்றும் இலக்கியா அவர்கள். நடிகர் பார்த்திபன் அவர்கள் 1990 நடிகை சீதா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2001 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் பார்த்திபன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவரும் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர். இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்காங்க. அதில் ஒரு மகள் பார்த்திங்கன்னா குழந்தை நட்சத்திரம். கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படிங்கிற திரைப்படத்தில் கூட நடிச்சிருக்காங்க, கீர்த்தனா அப்படின்னு சொல்லி. நடிகர் பிரபுதேவா அவர்கள், இவங்க 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. ராம்லதா இவங்களை 1995 திருமணம் பண்ணி 2011 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தான் 3 பசங்க. அதில் ஒரு மகன் பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாரு. நடிகர் பிரபுதேவா அவர்கள் 2வதா இப்போ ஹிமானி சிங் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு மகளும் இருக்கிறாங்க. நடிகர் ஹம்சவரதன் புன்னகை தேசம், வடுகப்பட்டி மாப்பிள்ளை, பிறகு உள்ளிட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க வடுகப்பட்டி மாப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்தில் கூட சேர்ந்து நடித்த ரேஷ்மா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள் மற்றும் 1 மகன். இதில் ரேஷ்மா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ 2வதா நிமிஷா இவங்களை இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் ஆக்டரான ஷாருக் கான் அவர்கள் 1991 கௌரி கான் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் 2 மகன் மற்றும் 1 மகள் இருக்கிறாங்க. நடிகர் ராம் சரண் அவர்கள் 2012 உபாசனானி ஹாமினேனி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் கழித்து தான் 2023 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. இப்போ செகண்டாக 2026 இந்த வருடம் ட்வின்ஸ் பேபியா ஒரு பாய் மற்றும் ஒரு கேர்ள் பேபியை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நடிகரும் மற்றும் இயக்குனருமான செல்வராகவன் அவர்கள், இவங்களும் 2 திருமணம் பண்ணியிருக்காங்க. நடிகை சோனியா அகர்வால் இவங்களை 2006 திருமணம் பண்ணி 2010 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வதா கீதாஞ்சலி இவங்களை 2011 திருமணம் பண்ணி 2 மகள் மற்றும் 1 மகன் இருக்கிறாங்க. இது 3 பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்களில் 1, 2 அப்படின்னு சொல்லி குழந்தைகள் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரபலங்கள் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி 3, 4 குழந்தைகள் பெற்றெடுத்த பிரபலங்களில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், இவங்க ஃபேமிலி ரொம்ப க்யூட்ப்பா அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச சீரியல் மற்றும் சினிமாவில் நடித்த பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.